காலத்தின் கடவுள் என சொல்லப்படுபவர் பைரவர். கால பைரவர் இல்லாத கோவில்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு பெருமை பெற்றவர். இவர் கைகளில் திரிசூலம், உடுக்கை மற்றும் வெட்டப்பட்ட ஒரு தலையுடன் உடலில் சாம்பல் பூசிக்கொண்டு நாய் மீது அமர்ந்தபடி மிகவும் பயங்கரமாக காட்சியளிப்பார். இவரை வணங்கினால் பல இன்னல்களில் இருந்து நம்மை விடுவிப்பார். இவ்வளவு பெருமைமிக்க கால பைரவர் எப்படி அவதரித்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா? தேவலோகத்தில் உள்ள தெய்வங்கள் ஒருமுறை பல விஷயங்களை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு தேவதை தெய்வங்களில் உத்தமமானவர் யார் என கேட்க பிரம்மா சிறிதும் தாமதிக்காமல், இதில் என்ன சந்தேகம், நான் தான் என கூறினார். இதை கேட்ட விஷ்ணு பகவான் கோபம் கொண்டார். இருவருக்கும் கடுமையான வாக்குவாதம் நடைபெற்றது. விவாதம் முடிவது போன்று இல்லை. எனவே அவர்கள் வேத அதிபதிகளை அழைத்து அவர்களின் கருத்தை கேட்டனர். வேத அதிபதிகளோ சற்றும் யோசிக்காமல் சிவபெருமான் தான் அனைவரையும் விட உத்தமமானவர் என்று கூறினர். அதை கேட்ட பிரம்மா மிகுந்த ஆத்திரம் கொண்டு சிவபெருமானை குறித்து கண்டபடி பேசினார். பிரம்மா ஆத்திரத்தில், யார் அந்த சிவன்? உடல் முழுவதும் தூசி படிந்தவாறு சாம்பல் பூசிக்கொண்டு, கழுத்தில் பாம்பை சுற்றி கொண்டு, நீண்ட சடைமுடியுடன் ஒரு மாட்டின் மீது அமர்ந்து சுற்றுகின்றவரா? என்னை விட உத்தமமானவர் என இன்னும் ஏசிக் கொண்டிருக்கையில் கைலாயத்தில் உள்ள சிவனின் காதுகளில் அனைத்தும் விழ சிவன் மிகுந்த கோபத்திற்கு உள்ளானார். பிரம்மாவின் கூற்றைக் கேட்டு விஷ்ணுவும் பிற கடவுள்களும் பிரமித்து நிற்கையில் மிகுந்த சப்தத்துடன் சிவன் ஒளி வெள்ளமாக தோன்ற அந்த ஒளி வெள்ளத்தில் ஒரு மனிதன் தோன்றினான். பிரம்மா அம்மனிதனைக் கண்டு யார் நீ என்று கேட்க அம்மனிதன் சிறு குழந்தையாக உருமாறி ஆழத் தொடங்கியது. ஏய் குழந்தாய், நீ என் தலையில் இருந்து முளைத்ததோடு என்னை சரணடைந்து அழுவதினால் உனக்கு ருத்ரா என பெயரிடுகிறேன். அழுவதை நிறுத்திவிட்டு உலகை படைக்கத் துவங்கு. நான் உன்னை காப்பாற்றுகின்றேன் என்று கூறினார் பிரம்மா. பிரம்மா அவ்வாறு கூறியதும் அக்குழந்தை ஒரு பயங்கரமான உருவத்துடன் உருமாறி அவர் எதிரில் நின்றது. மீண்டும் பிரம்மா, ஏய் மனிதா, இவ்வளவு பயங்கரமான உருவத்துடன் வந்து நிற்கும் உன்னை காலத்தை காக்கும் மனிதனாக நியமித்து கால பைரவர் என பெயர் மாற்றுகிறேன். நீ மக்களுடைய பாவங்களை ஏற்று தீயவர்களை அழிப்பதோடு இறந்தவர்கள் மோட்சம் அடையச் செல்லும் காசிக்கு சென்று காசி ராஜனாக இரு என்று கூறி ஆசீர்வதித்தார். பிரம்மாவின் கூற்றை இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அம்மனிதன் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒன்றை துண்டித்து தன் கைகளில் ஏந்தினான். பின் சிவன் தன் உண்மையான உருவத்திற்கு மாறி, பிரம்மாவே, உன்னுடைய எந்த தலை என்னை நிந்தித்து பாவத்தை பெற்றதோ அந்த தலையை பைரவர் துண்டித்து விட்டார் என கூற, அப்போதுதான் அனைவருக்கும் வந்திருப்பது சிவன் என்றே புரிய வந்தது. சிவனே தன் மற்றொரு அவதாரமான கால பைரவரை தோற்றுவித்துள்ளார். பின் சிவன் தன்னால் தோற்றுவிக்கப்பட்ட கால பைரவனிடம், நீ பிரம்மாவின் தலையை துண்டித்ததினால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பிரம்மாவின் தலையை ஏந்திக் கொண்டு உலகையும் சுற்றி பிச்சை பெற்றுக்கொண்டவாறு காசியை அடையுமாறு கூறினார். அப்படி சிவன் கூறிக்கொண்டிருக்கையில் பயங்கரமான முகத்துடன் இரத்தம் கக்கிக் கொண்டிருந்த பெண் அங்கு தோன்றினாள். அவளிடம் சிவபெருமான், நீ கால பைரவன் பின் பயமுறுத்திக் கொண்டே துரத்தி செல். அவன் காசியை அடைந்ததும் பயமுறுத்துவதை நிறுத்திவிடு. உன்னால் காசியில் இருக்க முடியாது என்றும் கூறினார். இந்த நிகழ்ச்சியினால் தான் காசிக்கு சென்றால் மோட்சம் கிடைக்கும் என்ற பழமொழி வந்தது. இதன் காரணமாகத்தான் இறந்தவர்களுக்கு மோட்சம் கிடைக்க காசியில் உள்ள கால பைரவரை அனைவரும் வணங்குகின்றனர். காசி நகரின் காவல் தெய்வமாக விளங்குபவர் கால பைரவர். காலத்தின் கடவுள் என கூறப்படுவதால் ஒருவரின் தலைவிதியை மாற்றும் சக்தி இவருக்கு உண்டு. நவ கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்த வல்லவர் என்பதால் இவரை வழிபட்டால் நவ கிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து மீண்டு வர முடியும். இவர் சனீஸ்வரரின் குரு ஆவார். சனீஸ்வரரின் குரு பைரவர் என்பதால் பைரவரை வணங்கினால் சனி பகவான் மகிழ்ந்து நமக்கு அதிக துன்பங்களை தரமாட்டார். எனவே நாம் சனிக்கிழமைகளில் பைரவரை வணங்கினால் சனி பகவானால் உண்டாகும் இன்னல்கள் எல்லாம் உடனே நீங்கும். கால பைரவருக்கு சௌமுக விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் உகந்ததாகும். சௌமுக விளக்கு என்பது 4 புறமும் தீபம் கொண்ட விளக்காகும். இதில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபட வேண்டும். மிளகு சேர்த்த உளுந்த வடை, தயிர் சாதம் ஆகியவற்றை கால பைரவருக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். தேய்பிறை அஷ்டமி சிவ வழிபாட்டிற்கு உகந்த நாள். குறிப்பாக சிவபெருமானின் ருத்ர வடிவமான கால பைரவரை வழிபட வேண்டிய நாள். பைரவருக்கு மிகவும் உகந்த நாள் தேய்பிறை அஷ்டமி ஆகும். தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபட்டால் அவருடைய அருளை முழுமையாக பெறலாம். கோவிலுக்கு சென்று பைரவரை தரிசிக்க முடியாவிட்டாலும் வீட்டிலிருந்தே பைரவரை வழிபடலாம். அஷ்டமி திதியில் வீட்டிலேயே தீபம் ஏற்றி மனதில் பைரவரை நினைத்து பைரவர் மந்திரத்தை உச்சரித்து வழிபட துன்பங்கள் நீங்கி வாழ்வில் உயர்வு ஏற்படும். ஓம் கால காலாய வித்மஹே கால தீதாய தீமஹி
தன்னோகால பைரவ பிரசோதயாத் என்ற காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபட்டால் தீராத பிணிகளும் தீரும், கிடைக்காத செல்வங்களும் கிடைக்கும். எனவே கால பைரவாஷ்டமி தினத்தில் அருகில் உள்ள சிவாலயத்துக்குச் சென்று பைரவரை வழிபடுவது நல்லது. அதன் பயனாக எதிரிகளின் தொல்லை, வறுமை, பிணி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி லட்சுமி கடாட்சத்துடன் சகல செல்வங்களும் பெற்று சிறப்புற வாழலாம். பூஜையின் போது கால பைரவாஷ்டகம் படிப்பது மிகுந்த பலன்களை தரும். கால பைரவரை செவ்வரளி மலர் சூட்டி வழிபட வேண்டும். அனைத்து விதமான பயங்களையும் தீர்க்கக்கூடியவர் கால பைரவர். இவர் தீமைகளை அழித்து நன்மைகளை வழங்கக்கூடியவர். கால பைரவாஷ்டகம் கூறி வழிபடுபவர்கள் பிரச்சனைகள் வராமல் இருக்கும்.